பாஜக முடிவால் கடும் கோபத்தில் ஓபிஎஸ், டிடிவி. தமிழகத்தில் பிரதமர் அவர்கள் தற்போது 4வது முறையாக விஜயம் செய்திருக்கிறார். ஆனால் பெரிய கூட்டணி கட்சியில் ஏதும் அமையாத போதிலும், திரு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்திப்போம் என ஏற்கனவே சொல்லிய போதிலும், அவர்களை அழைக்காமல் இந்த 4 பொதுக்கூட்டங்களையும் பாஜக சந்தித்திருக்கிறது. அதில் குறிப்பாக பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட சிறிய கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு, ஜி.கே. வாசன் போன்றோருக்கு மரியாதையாக நடத்துவது போன்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பாஜக, தற்போது வரை அதிமுகவின் ஆரம்ப காலத்திலிருந்து பாஜகவுக்கு உதவியாக செயல்பட்டு வந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இருவரையும் அழைக்காதது சர்ச்சையாகியிருக்கிறது. இது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்களை சலசலப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதிமுக வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் பாஜக, அதிமுக தலைமை தெள்ளத் தெளிவாக பாஜகவுடன் கூட்டணியும் இல்லை, ஒட்டவும் இல்லை, உறவும் இல்லை என்று கூறிய பிறகும், அதிமுகவுக்கே வலைவீசி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே வலைவீசி கொண்டிருக்கும் பாஜக, தற்போது வரை ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் ஒரு பொருட்டாகவே கண்டு கொள்ளவில்லை. தாங்கள் அந்த கூட்டணியில் தான் பயணிக்கின்றோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறிய போதிலும் கூட, ஓபிஎஸ் மற்றும் தினகரன் இருவரையும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் பாஜக அழைக்கவில்லை. எனவே கடும் அதிருப்தியிலுள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸின் இந்த செயலால் மன வருத்தத்தில் உள்ளனர். தங்களது தலைவர் பாஜக தங்களுக்கு ஒரு பொருட்டாக கண்டு கொள்ளாத போதிலும் பாஜகவோடு தான் தோள் நிற்பேன் என கூறுவது தங்களுக்கு தங்கள் சுயமரியாதை இழந்து நிற்பது போல் ஆகின்றது என ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகள் விலகி கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக முக்கிய பொறுப்பாளர்களாக இருந்த பலர், ஒன்றிய அளவில் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள் என பலர் ஓபிஎஸ்ஸோடு நெருக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து ஒவ்வொருவராக விலகி கொண்டு அதிமுகவில் விலகின்றனர். அதற்கு காரணம், பாஜக தங்களை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் இருப்பது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தான் வேண்டும் என பயணிப்பது ஒரு முரண்பாடான செயலாக இருக்கிறது. இது தங்களுடைய சுயகௌரவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் ஓபிஎஸ் அவர்களின் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற குழு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து ஒவ்வொருவராக விலகி கொண்டு வந்திருக்கின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.